ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். லைட்டாக வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. எள்ளு பொரியட்டும். அவ்வளோதாங்க, எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் திருகி சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே பேனில் நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. நான் 2 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் 3 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு அரைச்சி வச்சிடலாங்க. அந்த மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கொதிச்சு வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடியாகி வந்திருக்கு. கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.